அந்த காட்டு பகுதியில மாமியார் மருமகள் மகன்னு 3 பேரு வசிச்சு வந்தாங்க. வழக்கம் போல தன்னோட மகன் வேலைக்கு கிளம்புனா. ஏமா கொஞ்சம் பாத்திரத்தை மட்டும் எனக்கு எடுத்து கொடுக்க முடியுமா? வேலைக்கு கிளம்பணும்ல, பணியாரம் போய் சுட்டு விற்க ஆரம்பிச்சாதான் நல்ல வியாபாரம் ஆகும். போமா கொஞ்சம். சரிங்க பாத்திரம்லாம் நான் நிறைய விலைக்கு தான் வச்சிருக்கிறேன். பொறுங்க நீங்க வியாபாரத்துக்கு கொண்டு போற பாத்திரத்தை மட்டும் நான் எடுத்து கொடுத்துறேன். என்ன அட கடவுளே, என்னது இது? பாத்திரம் பூரா விளக்குற பாத்திரங்கிற இம்புட்டு பிசு பிசுன்னு ஒட்டி கிடக்குது. இவ என்னத்த பாத்திரத்தை விளக்குறான்னு தெரியலையே. சை, இது பாத்திரமா? இதை கொண்டு போய் வச்சேன்னா என்னை கழுவி ஊத்தி போடுவாங்க. ஏமா வினோதினி கொஞ்சம் இங்க வாமா. இது என்னம்மா பாத்திரம்? என்னங்கத்த, என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏன் பாத்திரத்துக்கு என்ன நல்லா தானே இருக்கு? ஏமா செய்யற வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டியா? இந்த பாத்திரத்துல பாருமா, பிசுக்குன்னு ஒட்டி கிடக்குது. இது என்ன நீ விளக்கி இருக்கிற? கொஞ்சம் பார்த்து வளர்க்கறது இல்லையா? நீ தானே தினம் காலையில எல்லா பாத்திரத்தையும் அள்ளி போட்டு விளக்குற. கொஞ்சம் பார்த்து விளக்குனா என்ன குறைஞ்சா போயிருவ? இது எப்படி நான் கொண்டு போறது? ஐயோ அத்தை, இதை நான் பார்க்காம விளக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய பாத்திரம் கிடைஞ்சா அதனால கொஞ்சம் சீக்கிரம் விளக்கணுன்றதுல இதை பார்க்காம விளக்கிட்டேன். மன்னிச்சிருங்க, இப்ப உங்களுக்கு இதை கழுவி கொடுத்துட்றேன். இது என்ன மருமகளோச்சை, இவளை போய் கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வேலையும் தெரிய மாட்டேங்குது. இவளுக்கு வேலைக்கு நேரமாகிற நேரத்துல தான் போய் பாத்திரம் கழுவ போறா. நேற்று நைட்டு பூரா வேலைக்கு ஒன்றுக்கும் உருப்படி கிடையாது. அவங்க மாமியாரும் திட்டிட்டு கடைக்கு கிளம்பி போனாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல பணியாரமும் ஆப்பமும் சுட்டு வித்துட்டு இருப்பாங்க. அங்க இறங்குற பயணிகள் எல்லாருமே இந்த பாட்டுக்கிட்ட நல்லா வாங்கி சாப்பிடுவாங்க. அடடா வாமாவா, பணியாரம் ஆப்போ எல்லாம் இருக்குது. என்ன வேணும்னு சொல்லி தரேன். ஏராணி அம்மா, உங்க வீட்டுல உங்க மருமக ரொம்ப வீட்டை சுத்தமா வச்சிருவான்னு கேள்விப்பட்டேன். நேத்து கூட நான் வீட்டுக்கு போனேம்மா, ரொம்ப சுத்தமா வச்சிருந்தா. நீங்க கூட இருக்கப்ப கூட இவ்வளவு சுத்தம் இல்ல பாத்துக்கங்க. நீங்க இருக்கிறப்ப அப்படியே ரொம்ப தூசி துப்பட்டைமா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப ரொம்ப பளபளன்னு இருக்கு வீடு. மருமக தான் என்ன இருந்தாலும் இல்லையாம்மா? சரிம்மா, புகழ்ந்ததெல்லாம் போதும். உனக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு கிளம்பு. அதை விட்டு தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு. அங்க வந்தவங்களும் தனக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பினாங்க. இனி ராணி, என்னடி எப்போ பார்த்தாலும் உன் மருமகளை பற்றி தான் எல்லாரும் புகுந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு கடுப்பு வரலையா? எனக்கே கடுப்பு வருது பார்த்துக்க. என் முன்னாடியில் என் மருமகளை புகுந்து பேசினா எனக்கு கோவம் வந்துடும். என்னையும் அவளையும் கம்பேர் பண்ணி பேசினாலும் எனக்கு பிடிக்காது பார்த்துக்க. நீ எப்படி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற? எனக்கே கோவம் வருது. அதை தாண்டி எனக்கும் தெரில. இவளை எப்படியாச்சும் வீட்டை விட்டு துரத்திடணும் பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. இவ செய்கிற வேலையும் பிடிக்கல, ஒன்றும் பிடிக்கல. சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கா நல்லாவே இல்லை பார்த்துக்க. ஏண்டி நான் வேணா ஒரு வழி சொல்லவா? அவங்க 2 பேர்த்தையும் எப்படியா தனி கொடுத்து அனுப்புறதுக்கு நான் சொல்கிற வழி தான் சரியாக இருக்கும் பார்த்துக்க. நான் ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் கேட்டுக்க. அவங்களும் அதுபடி நடக்கலான்னு சாயந்தரம் எப்பவும் போல வீட்டுக்கு கிளம்பி வந்தாங்க. இங்க பாருமா, நான் வேலைக்கு போயிட்டு நாளைக்கு காலையில தான் வருவேன். ஏன்னா நைட் டியூட்டி பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அடுத்த வாரம் ஃபுல்லா நைட் டியூட்டியா தான் இருக்கும். ஏன்னா நிலைமை அப்படி இருக்குது. ஒருத்தர் வேற வரலையா, அதனால சேர்த்து நான் தான் பார்க்க வேண்டியதா இருக்கும். என்னங்க சரி போயிட்டு வாங்க. நீங்க சரியாவே சாப்பிடல, சரியாகவும் தூங்க மாட்டேங்கிறீங்க. உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? கிளம்புங்க. இந்தாம்மா, இந்த மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. இந்தா முதல்ல உன் கையில கொடுக்கணும்னு ஆசையா வந்தேன். இந்தா வச்சுக்கோ. ஐயோ என்னங்க, அத்தை கிட்ட கொடுங்க, தயவு செஞ்சு என்கிட்ட கொடுக்காதீங்க. அவங்க என்ன நினைப்பாங்க? இத்தனை நாள் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இப்ப என்கிட்ட கொடுத்தா ஏதாவது தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா? அத்தை நீங்க சம்பளம் வாங்கிக்கோங்க அத்தை. ஏமா, யார்கிட்ட கொடுத்தா என்ன? உன்கிட்ட கொடுத்தா என்ன, என்கிட்ட கொடுத்தா என்ன? 2 பேருமே குடும்ப செலவுக்கு தானே செலவு பண்ண போறோம். அப்புறம் என்ன, நீயே வாங்கிக்க. என் பையன் உனக்கு ஆசையா கொடுக்குறான், அதை போய் வேணான்னு சொல்லாதம்மா, வாங்கிக்க. பாத்தியா, எங்க அம்மா எப்பவுமே இப்படிதான் பாத்துக்க. எல்லாத்துக்குமே விட்டு கொடுத்து போயிருவாங்க. எனக்கு இதுதான் எங்க அம்மாட்ட ரொம்ப பிடிச்சது. சரிம்மா, நான் கிளம்புறேன். நேரத்தோட கிளம்புனாதான் ஆபீஸ்ல போய் வேலை பார்க்க முடியும். நீ பாத்துக்க. என்ன அம்மா, இவளை கொஞ்சம் பாத்துக்கம்மா. சரிங்க, நீங்களும் பத்திரமா போயிட்டு வாங்க. நேரத்தோட நேரமா சீக்கிரம் ஆபீஸ்க்கு போய் சேருங்க. என்னம்மா இன்னும் சாப்பிடாம இருக்க? எப்பவும் போல காத்தாட வெளியே போய் உட்காந்து சாப்பிடுவியே, போய் வெளியே உட்காந்து சாப்பிடுமா, போமா. அவ வழக்கமா இயற்கையோட உட்காந்து சாப்பிட்றதுக்கு தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அன்னைக்கு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. ஆட, என்னது இது சத்தம்? ஐயோ, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எதுவும் நிறைய எதுவும் ஊழ விட்டுருக்குமோ? அதுதான் எப்படி சவுண்டு கேட்டிருக்குமோ? ஐயோ பேய்! எப்படியோ இவ்வளோ பயமாத்ததே பெரிய விஷயமாயி போச்சு. சீக்கிரம் பயமாத்திட்டோம், இந்த இடத்த விட்டு காலி பண்ணுவோம். அவள் சொன்ன மாதிரியே பயமாத்திட்டா. கண்டிப்பாக நாளைக்கு காலைல காலி பண்ணிட்டு போயிடுவா. காலையில எந்திரிச்சதுமே அவளுக்கு ரொம்ப காய்ச்ச கொதிச்சுக்கிட்டு இருந்தது. ஏமா, இவ என்னத்தை பார்த்து பயந்தா இப்படி காய்ச்ச கொதிச்சுக்கிட்டு இருக்குது? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாமா? ஆனா அந்த எத்தனையோ தடவை சொல்லுவேண்டா, 4 ராத்துல வெளியே போய் உட்காந்து சாப்பிடாதுன்னு கேட்குறாளா? இப்ப பாரு எப்படி படுத்த படுக்கையா கிடக்குறான்னு. அவளை எழுப்பு கொஞ்சம். வா, அவளை வெளியே கூட்டிட்டு கொஞ்சம் காத்தாட உட்கார வைப்பா, பார்த்தா நல்லா இருக்கும் அவளுக்கு.
இல்ல இல்ல அத்தை, நான் வெளியே வரல அத்தை. இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் நேத்து பார்த்தது உண்மை. அங்க பேய பார்த்தேன், நிஜம் இது. எனக்கு தயவு செஞ்சு காலி பண்ணிடலாங்க, இல்லைன்னா இங்க என்னால இருக்க முடியாது, பாத்துக்கோங்க. சரி சரிம்மா, பயப்படாத. நான் இன்னைக்கே அதுக்கான முடிவு எடுக்கிறேன். நீ வேணா இன்னைக்கு ஒரு நாள் உங்க அம்மா வீட்டுல இரு. நம்ம அப்புறம் அம்மாவை கூட்டிட்டு காலி பண்ணிட்டு போயிடலாம். என்ன உன்னை உங்க அம்மா வீட்டுல விட்டுறேன். அதுக்கப்புறம் பொருளா எடுக்கிற வேலையை பார்ப்போம். டே முகேஷ், அதெல்லாம் வேணாம். நான் இங்க இருந்துக்கிறேன். நீயும் இவ்வளவு மட்டும் தனியா போய் இருந்துக்கங்கடா. என்னத்த பேசுறீங்க? நீங்க மட்டும் எப்படி தனியா இருப்பீங்க? இங்க பேய் இருக்குது. தயவு செஞ்சு இங்க இருக்காதீங்க. வந்துருங்க, நம்ம வேற எங்கிட்டாச்சும் போயிடலாம் அத்தை. வேணாம், உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அவங்க இவ்வளவு சொல்லி கேட்காம தன்னோட மகனையும் மருமகளையும் தனி கொடுத்துன்னு அனுப்பி வச்சாங்க. அப்பாடா, இனி ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் பேசாம என்ன நிம்மதியா என் வாழ்க்கையை வாழ்வேன்ப்பா. இதுக்கு இருந்துகிட்டு அதை பண்ணாத இதை பண்ணாத இப்படியே கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு இனிமேலாச்சும் என் வாழ்க்கையை நான் நிம்மதியா வாழ போறேன். எப்படியோ அடிச்சு துரத்திட்டேன். சே. அவங்க வழக்கம் போல தன்னோட பணியார கடைக்கு கிளம்பி போனாங்க. ஏண்டியா, எனக்கு காசை கொடு. நான் சொன்ன மாதிரியே பயமுத்திப்பிட்டே பார்த்தியாவில் பயந்து ஓடிட்டாலா. இனிமேல் இங்கே பக்கத்தே வரமாட்டேன். நீ இப்படி தான் தனியாக இருக்கலாம்டி. ஆனால் அதுக்கு முதல்ல பணத்தை எடு. நீ சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேல. நீ சொன்ன மாதிரி எனக்கு பணத்தை கொடுக்கணும். ஏண்டியே, நீ பயமத்தில் அவள் இங்கே வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாடி காலையிலேயே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி நான் பேசாமல் இந்த வீட்டில் நிம்மதியாக வாழ்வேன், தெரியுமா? ஏண்டி, நீ நிம்மதியாக வாழியோ நிம்மதி இல்லாமல் வாழியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பணத்தை குறி, நான் கிளம்பணும். அந்த பாட்டி வேலைகள்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாங்க. அட, இப்போதான் கதவை சாத்தினே, அதுக்குள்ளே யாரா கதவை தட்டிட்டு இருக்குது? இந்நேரத்தில் யார் கதவை தட்டுறது? ஒரு வேளை முகேஷா இது இருக்குமோ? எதுக்கு போய் என்னன்னு கேட்டு பார்ப்போம். என்னடா இது, யாரையும் காணா? ஒருவேளை நம்ம மனப்பிரமையாக இருக்குமோ? தட்டுனாங்க, ஆனால் யாரையும் காணான்னு நம்ம காதுக்கு விழுந்த மாதிரி தானே இருக்குது. சரி, போவோம் உள்ள. அட, என்னது இது? கொலுசு சத்தம்லாம் கேட்குது. என்னது இது? எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா பண்ணுதே. ச்சே, என் மனப்பிரமையா என்னன்னு தெரியல. வீட்டுக்குள்ள போயிடுவோம். ஐயோ, யார் இது? இப்படி வெள்ளையும் சொல்லியுமா படுத்திருக்கிறது? ஐயோ, இந்த பார்க்கவே பயமா இருக்குதே. முகேஷுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லுவோம். அது கடவுளே, என் ஃபோனை காணா. இங்கே தானே இருந்தது, எங்கே போச்சு தெரியலையே. ஐயோ, எனக்கு பயமா இருக்குது. அந்த ரூம்ல பேய் மாதிரியே படுத்து கிடக்குது. அது பேய் தானா என்னன்னு தெரியல. அட, அது அங்கே நிற்கிறது யாரு? அங்கே நிற்கிறது யாரு? யாருமா நீ? எதுக்காக ஜன்னலேருந்து என்னவே பார்த்துக்கிட்டு இருக்கிற? ஏம்மா? அட, இங்கே தான் ஃபோன் இருக்குது. எடுத்து முகேஷுக்கு ஃபோன் பண்ணுவோம். முகேஷ் வந்தானா எல்லாம் சரியாக போயிடும். நமக்கு ஏதோ மனப்பிரமன்னு நினைக்கிறேன். ஹலோ முகேஷே, சீக்கிரம் வாப்பா. இங்கே என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது. எனக்கு என்னென்னமோ கண்ணில் தென்படுதுப்பா. பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீ கொஞ்சம் சீக்கிரம் வாயே. நான் சீக்கிரம் வர முடியாதுமா. நான் லேட்டாக தான் வருவேன். கொஞ்ச நேரம் ஏன் கூடயே இரு. முகேஷே, என்னப்பா ஏதோ ஒரு மாதிரியெல்லாம் பேசுகிற? நான் முகேஷ் இல்லை, திகேஷ். வெளியே வா. அடையோ, எனக்கு பயமா இருக்குது. யாரோ ஃபோன்ல நீ கூப்பிடுறாங்க. பேசாம வெளியே அப்படியே ஓடிடுவோம், அதுதான் நல்லது. ஏய் நெல்லு, நீ அந்த பொண்ண என்னைய காட்டி தானே பயமுறுத்தி வெளியே அனுப்புன. இன்னைக்கு நான் உன்னை வெளியே அனுப்ப மாட்டேன். ஐயோ வேணாம்மா, தயவு செஞ்சு என்னை விட்டுரு. உன்னைய பார்க்கவே ரொம்ப கொடூரமா பயமா இருக்குதே. ஐயோ, நான் எதை தப்பு பண்ணலையே. என்ன எதுக்கு இப்படி சோதனை பண்ற? உன்னைய மாதிரி மாமியார் கொடுமைகளை அனுபவிச்சவ தான் நானும். அதனால தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். என்ன ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படி வந்து நிற்கிறேன். உன்னைய சும்மா விட்டா தானே நீ அடுத்த பொண்ணுங்களை போய் தொல்லை பண்ணுவ. உன்னைய இந்த இடத்துலயே முடிச்சு காட்டிட்டா அப்புறம் எப்படி நீ போய் தொல்லை பண்ணுவ? உன்னை இந்த இடத்த விட்டு அனுப்பவே மாட்டேன். இந்த இடத்துல உன்னைய தீர்த்து கட்டுறேன் பாரு. உன் மருமக சந்தோஷமா வாழ்ந்துட்டு போட்டோம். ஐயோ, அட கடவுளே, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணிடாதம்மா. நான் இனி என் மருமகளுமே எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். அப்படி தொந்தரவு செஞ்சா உனக்கு தெரியும்ல. நீ தேடி வந்து நீ தீர்த்து கட்டிடு. அது என் மருமகளை எப்போ தொந்தரவு பண்ண மாட்டேன். நான் அவ கூடயே போய் சேர்ந்து வாழ்ந்துக்கிறேம்மா. தயவு செஞ்சு கோச்சுக்காம இந்த இடத்துல இருந்து என்னைய விடு. அப்படி சொன்னனால அவங்கள அந்த பேய் அங்கிருந்து விட்டுச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி, அந்த பாட்டியோட பேர் என்னன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.